ஓகே, இப்போது இந்த மூவி பற்றின ரிவ்யூ கொடுக்கறதுக்காக ப்ரொஃபஸர் டாக்டர் நிஷஜா அவர்களை நாங்கள் அன்புடன் நினைக்கிறோம். அவங்க இந்த மூவி பற்றி ஒரு சில வார்த்தைகள் பேசுவாங்க. வணக்கம் எல்லாருக்கும். ஏகே ப்ளஸ் யூனிவர்ஸ் வழங்கும் சைபர் கேட்கவே பிரம்மாண்டமாக இருக்குது. பார்க்குறதுக்கு அதை விட ரொம்ப பிரம்மாண்டமாக இருந்துச்சு. ஸோ நான் ஃபஸ்ட்டு ஆகாஷை மீட் பண்ணும்போது அவருக்குள்ளே ஒரு விஷன் இருந்தது தெரிஞ்சுது. ஆனால் அந்த விஷன் இவ்வளோத்துக்கு எக்ஸிக்யூட் ஆகிருக்கும்னு நான் கண்டிப்பாக நினச்சி கூட பார்க்கல. இது ஷார்ட் ஃபிலிம்னு சொல்லவே முடியாது, ஒரு ஃபிலிம் மாதிரி ஃபுல் டீம் எஃபர்ட் இருக்கிறது ஆப்வியஸாக கண்ணில் தெரியுது. பிகாஸ் நம்ம பார்க்கும்போது ஒவ்வொரு கலைஞர்களும் அவங்களோட மேக்ஸிமம் எஃபர்ட் கொடுத்துருக்காங்க. எஃபர்ட் மட்டும் இல்லாமல் அந்த பேக்ரவுண்ட்லேருந்து பிஜிஎம்லேருந்து அந்த எல்லா ஸ்கோரிங்குமே பக்காவாக இருக்குது. ஒரு கேரக்டருக்குமே செதுக்கியிருக்காங்கன்னு சொல்லலாம். அது ஆகாஷ் செதுக்கினதாக இருந்தாலுமே அதை எக்ஸிக்யூட் பண்ணி உள்வாங்கி ஒவ்வொரு ஆர்டிஸ்ட்டுமே அந்த கேரக்டருக்கு லைஃப் கொடுத்துருக்காங்க. அவ்வளோ செம்மையாக இருக்குது மூவி பார்க்குறதுக்கே. ஸோ இது மேலும் மேலும் வளரணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பிகாஸ் இது இதோட நின்று விடக்கூடாது, அடுத்தடுத்து மேலும் இப்போ லோக்கி யூனிவர்ஸ் இருக்குல்ல, அது மாதிரி ஏகே ப்ளஸ் யூனிவர்ஸ் வரணும்னு நான் ஆசைப்படுறேன். இன்னும் மேலும் மேலும் நீங்கள் சாதிச்சு நிறைய அவார்ட்ஸ் அண்ட் விருதுகள் வாங்கி இந்த நம்மளோட ஏரியாவை நீங்கள் பெருமைப்படுத்தி இன்னும் மேலும் மேலும் வளரணும். அண்ட் இதில் வந்து நிறைய ஆர்டிஸ்ட் இருக்காங்க. மோஸ்ட்லி வந்து 35+ ஆர்டிஸ்ட் இருக்காங்க. ஸோ ஒவ்வொரு ஆர்டிஸ்ட்டுமே ஒவ்வொரு ஸ்ட்ரகிள்ஸ் பார்த்துட்டு தான் லைஃப்பில் வந்திருப்பாங்க. இன்கேஸ் சின்னதுலேருந்தே ஸ்டார்ட் பண்ணி க்ரோ ஆகியிருப்பாங்க. மேஜராக அதில் 7 ஃபீமேல் ஆர்டிஸ்ட் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அவங்களுக்கு ஒரு பெரிய கங்க்ராச்சுலேஷன் நான் பண்ணணும்னு நினைக்கிறேன். பிகாஸ் நம்ம ஏரியாவில் இருந்துட்டு ஒரு ஃபீமேலாக இங்கே சொசைட்டியில் இருக்கிற பேரியரை க்ராஸ் பண்ணி வெளியே வர்றதுக்கு ஒரு பெரிய தைரியம் வேணும். பிகாஸ் நானுமே மாடலிங் பண்ணிகிட்ருக்கேன். சொசைட்டி எப்படி பேசுவாங்கன்னு நமக்கு தெரியும். ஆப்வியஸ்லி ஒரு பொண்ணு இன்னும் நம்ம அந்த அளவுக்கு வளரல, சிட்டி ரேஞ்சுக்கு நம்ம இன்னும் டெவலப் ஆகலை. எல்லாரோட மைண்ட் செட்டும் அந்த மாதிரி டெவலப் ஆக ஆரம்பிக்கலை. ஸோ அந்த ரேஞ்சில் எல்லாருமே இதை விட்டு வெளியே வந்து இவ்வளோ சாதனை பண்ணி இந்த ஸ்க்ரீனில் பார்க்குற அளவுக்கு அவ்வளோ ஒர்க் அண்ட் எஃபர்ட் கொடுத்துருக்காங்க. அதுக்கு பேக்ரவுண்டில் கண்டிப்பாக பேரண்ட்ஸ் சப்போர்ட் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இன்னும் நீங்கள் எல்லாரும் வளர்ந்து வர்றதுக்கு பேரண்ட்ஸ் அண்ட் இந்த சொசைட்டி சப்போர்ட் பண்ணணும். பிகாஸ் சொசைட்டி சப்போர்ட் தான் இப்போ மோஸ்ட்லி ஃபீமேல்ஸ்க்கு கிடைக்கிறதில்ல. நம்ம என்ன தான் இருந்து ஈக்குவாலிட்டி மென்ஸுக்கு ஈக்குவலாக நம்ம வந்துட்டோம், ஈக்குவாலிட்டி பற்றி அதிகமாக பேசினா கூட இன்னும் நம்ம ஏரியாவில் அந்த ஈக்குவாலிட்டி இல்லாமல் இன்னும் நிறைய இடங்களில் தயக்கத்தோடு தான் பெண்கள் போய் நிற்கிற அளவுக்கு தான் நம்ம இன்னும் அந்த சொசைட்டியில் வாழ்ந்துட்டு இருக்கோம். ஸோ அதை மாற்றி நம்ம ஏரியாவிலேருந்து இன்னும் நிறைய பேர் மேலும் மேலும் நிறைய ஃபீல்ட்ஸில் சாதிக்கிறதுக்கு டேலண்டட் ஆட்கள் இருக்காங்க. ஸோ அதை எல்லாரும் என்கரேஜ் பண்ணி, நம்ம தப்பாக பேசலைன்னா கூட பரவாயில்ல, ஆனால் அவங்களுக்கு என்கரேஜ் பண்ணாட்டி கூட பரவாயில்ல, அவங்க ஓகே உனக்கு பிடிக்குதா பண்ணு அப்படிங்கிற ஒரு எஸ் சைன் மட்டும் கொடுத்து பாருங்கள். இன்னும் நிறைய ஆர்டிஸ்ட் நிறைய டேலண்டட் ஆட்கள் இங்கே இருந்தே க்ரோ ஆகி மேலும் நிறைய ஹைட்ஸை பார்த்து நிறைய விருதுகளுக்கு சொந்தக்காரர்கள் ஆவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ தேங்க்யூ. அண்ட் நான் ஏகேவை பற்றி சொல்லியே ஆகணும். ஆகாஷ், நான் ஒரு 1 வீக் முன்னாடி தான் அவங்கள மீட் பண்ணேன். ஃபஸ்ட் டைம் அவங்கள மீட் பண்ணும்போது டோமினிக் அண்ணாவும் கூட வந்திருந்தாங்க அண்ட் இன்னொரு அண்ணா. ஸோ ஃபஸ்ட்டு நான் அவங்கள பார்க்கும்போதே அவங்களோட கதையை எடுத்துகிட்டு வந்த விதம், என்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணுற விதத்தில் அவ்வளோ விஷன் இருந்தது. அவங்க எவ்வளோத்துக்கு சினிமாவை நேசிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அவங்களோட பேசின ஒரு ½ அன் ஹவரில் என்னால் புரிஞ்சிக்க முடிஞ்சது. அவங்க மட்டும் இல்லை, இதில் நடிச்சிருக்க எல்லா ஆர்டிஸ்ட்டுமே செதுக்கியிருக்கீங்க இந்த சினிமாவை. நான் சினிமான்னு தான் இதை சொல்லுவேன், இது ஷார்ட் ஃபிலிமே கிடையாது. டோமினிக் அண்ணாவாக இருக்கட்டும், இதில் நடிச்சிருக்க விமன் லீட் கேரக்டர்ஸாக இருக்கட்டும், அந்த ரெட்டி கேரக்டராக இருக்கட்டும், அண்ட் பேக்ரவுண்டில் ஷார்ட் பண்ண விதம், இன்னும் நிறைய இந்த ரவுடிசம் பண்ணுற அந்த கேங்காக இருக்கட்டும், சைபரில் இருக்கிறவங்களா இருக்கட்டும், புதுசாக நம்மளால் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிக்க முடிஞ்சுது இது மூலமாக. ஹியூமன் இன்டெலிஜென்ஸ் ஏஜென்ட் சர்வீஸ் நானே ஃபஸ்ட்டாக கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ இதே மாதிரி நிறைய தெரியாத விஷயங்களை மக்களுக்கு ஒரு அவேர்னஸோட கொண்டு சேர்க்கறது ரொம்ப பெருமையாகவும் ஹாப்பியாகவும் இருக்குது. நான் இதில் வந்து கலந்துக்கிட்டதுல எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. தேங்க்யூ. இப்பொழுதாக ஏகே அவர்கள் வந்து நம்மளோட நிஷோஜா அவர்களை பெருமைப்படுத்துவாங்க. சால்வை போட்டி.
அதாவது நான் நிஷோஜா அவர்களை இன்ஸ்டாகிராமில் பார்த்துருக்கேன். அவங்களோட ட்ரெஸ்ஸிங் சென்ஸ், அப்புறம் பேசுகிற விதம் எல்லாமே நான் அவங்கள நிறைய வாட்டி நான் ஃபாலோ பண்ணியிருக்கேன். இவங்கள மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் ஆசைப்பட்டிருக்கேன். ஸோ அவங்க இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டது நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன்.